வாங்க போகலாம். ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சேவா ஒரு கப்பிள்ஸ் பாத்ரூம் வந்து எப்படி இருக்கு? என்னமா திங்க் பண்றாங்க? அந்த பிள்ளை இன்னொரு அம்மாண்டியா போய்க்கிருந்தேன். ஊரே பட்டாசு வெடிச்சு நியூ இயர் கொண்டாடிட்டு இருந்த போது நான் மட்டும் நடந்து போயிட்டு விடியல் பிறக்கும், அந்த விடியலில் என் விடுதலை பிறக்கும். பழனி ஏற போறோம். இடுப்பு மலைக்குன்னு ஒரு தனி வரலாறே வந்து இருக்கு. வணக்கம்டா மாப்பிள்ள. ஐயம்பாளையத்துல இருந்து பழனிக்கு பாத யாத்திரை 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. போ அடுத்தடுத்து பாப்போம். வாங்க போகலாம். பத்தரைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மணி வந்து பாத்தீங்கன்னா 12:59, 1 மணி ஆகும்போது. இப்ப கரெக்டா எங்க இருக்கோம்னா சித்தாங்கோட்டை பிரிவு. இன்னும் பழனிக்கு வந்து 59 கிலோமீட்டர். இப்பயே காலைல வந்து அப்படியே மாப்பிள்ளைகளாம் லைட்டா அப்படியே கட்டிங் போட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து செட்டிங் போடுறதுக்குள்ள நம்ம போய் முடிச்சு விட்டுருவோம். அப்படி என்னடா இது பழமொழி? இது பழமொழியே இல்லங்க. படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வச்சு தூங்குறது என்ன காத்தோ. ஆத்தூர் கிட்ட வந்தாச்சு. ஆத்தூர் கிட்ட வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட் போட்டு கிளம்புனா தண்ணி அடிக்குது. காலைல 6 மணிக்கு அலாரம் வைக்க சொன்னேன். இல்லடா, ராத்திரி படுக்கும்போது போதையில அலாரம் வச்சேனா 6:09 தெரிஞ்சு. எப்போ வச்சாலும் எப்ப அடிக்குது. குளிர் பதில சரியான குளிர் அப்படி கிளிக்குது எல்லாத்தையும். இந்த 3:30 ஆகி போச்சு. 3:30 ஆத்தூர்ல இருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம பழனி போறோமா இல்ல பக்கத்து ஊர் போறோமா? பூராமே வந்து வெறும் தெருக்குள்ளேயா கூட்டு போறீங்களாப்பா? ஸ்ட்ரைட் ஏய் டெம்பிள் ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? பொறுமை கொதிக்கிறாரு. பைபாஸ் வந்துருச்சுடா. இந்த பைபாஸ் எங்க போகுது? பழனி ஓதுடா. பரிதாபமாக நடு ரோட்டில். தம்பி என்ன படுத்துட்டீங்க? போடா கால் வலிக்குதியா? தம்பி எழுப்பிடுங்கடா. தம்பி படுத்துட்டாப்லடா. தம்பி சாமி எந்திரிங்க சாமி. இவர் எதுக்கு வந்தாப்ல? அந்த இருக்குல்ல பார்த்தாலே பயப்படுறீங்க. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். போங்கடா, கூப்பிட்டாங்கடா. ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சேவா சங்கம் பண்ணுப்பட்டி 35 முடிஞ்சு 36வது வருஷம் அன்னதானம் வச்சு சிறப்பா செஞ்சு அன்னதானம் போட்டுட்டு நாங்க மலைக்கு கிளப்போம். சாமி அன்னதானம் எப்படி இருந்துச்சு? சாமி திடீர்னு நம்ம பழனிக்கு போயிட்டு இருந்தோம். திடீர்னு கூப்பிட்டு அன்னதானம் போறேன்னு சொல்லி வெரி ஹியூமரஸ் கேர்ள். அவங்க அன்னதானம் போட்டு எந்த குறையுமே இல்லாம, அதுவும் வெஜிடபிள் பிரியாணி போட்டு அவங்களோட அன்பான வார்த்தையாலே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆதரிப்பும் நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாவே நம்மள கவனிச்சாங்க. அது சின்ன தண்ணி ஊத்தி நம்மளுக்கு அடுத்த ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. இல்லாம என்ன வேணும் ஏது வேணும் அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. நம்மள மூச்சுக்கு 300 தடவை சாமி சாமி நான் கொடுக்குற அன்புக்கே பொழுது பாயாகும் எங்கும் பொழுது தாயாகும். என்னடா இந்த பழமொழி நல்லா இருக்கு? பழமொழி இல்ல. அவங்களே நம்ம பேசணும் வைக்கணும் அப்படின்னு பழக்கம் வச்சுக்கணும். ஏதாவது அன்பு எப்பயும் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். ரொம்பவே சிறப்பா மன திருப்தியாவும் இருக்கு, மகிழ்ச்சியாவும் இருக்கு சாமி. தேங்க்யூ. உண்மையான சாமி எல்லாம் பாருங்கயா. சாமி மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுறாங்க. இவங்களும் சாமின்னு கூப்பிடுறாங்க, அவங்களும் சாமின்னு கூப்பிடுறாங்க. ஆனா நீங்களே இருக்கீங்களே போலி சாமிகளா? பாத யாத்திரையில காலையில வரும்போது என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சாமி நேத்து 10:30க்கு ஆரம்பிச்ச பாத யாத்திரை இன்னும் போறோம் போயிட்டே இருக்கோம். இன்னும் ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. போக முடியல சாமி. என்னையா பண்ற? உங்களை எல்லாம் பாட்னரா வச்சுறதுக்கு நான் தான் ரொம்ப பெருமை பண்ணேன். அதுல நம்ம சாமியில இருக்காரு. படுக்கிறது என்ன, சாயறது என்ன, தூங்குறது என்ன? சாமி நடக்கிறத தவிர மத்த எல்லா வேலையுமே பாக்குறீங்களே, அப்புறம் எப்படியா போக முடியும்?
ஒரு மனுஷனுக்கு இப்ப தூக்கம் தான் சாமி முக்கியம். இப்பதே காலையில சாப்பாடு முடிச்சிருக்கோம். நீ அடுத்து நைட்டு சாப்பாட்டுக்குள்ள எப்படி இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் போயிருவோம். 10 கிலோமீட்டர் தான் போவோமா சாமி? அப்பா இது உலக நடிப்புடா சாமி. டேய் கக்கூஸ் பாத்ரூம் போறலாம் போய்க்கங்க. எது கப்பிள்ஸ் பாத்ரூமா? டேய் என்னடா இப்படி யோசிக்கிறியா? யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஒரு ராப்லாம் யோசிக்கிறீங்க இல்லை? சாமி அப்படி என்ன யோசிக்கிறீங்க? சாமி இதே மாதிரி ஃபியூச்சர்லயும் ஒரு கப்பிள்ஸ் பாத்ரூம் வந்தா எப்படி இருக்கும்? சங்கட்ட பரவலுக்கு பேசிக்கிறீங்களா? மானம் கட்டவனே என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு இவெல்லாம். ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவன். பாத யாத்திரை வந்துட்டு போனே நோண்டிட்டு இருக்காங்க ஒருத்தர். அது பொம்பளை இவர் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்காரு. அவர் வந்து காதல் மன்னன். ஒவ்வொரு பிள்ளைட்டையா தேடி தேடி பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து பாவம் காஜு மன்னன் தூங்கி தூங்கி விழுகிறாரு, எந்திரிக்க முடியாம உட்காந்துருக்காரு. பைல்ஸ் வந்துருச்சு அவருக்கு. சாமி அரோரா பண்றது ஃப்ராடு தானா? உச்சரிக்கிறது முதிர்ந்த மட்டும். அப்படியா? சரிப்பா. கேட்டா அந்த பிள்ளை இன்னொரு அம்மாண்டு தான். ஏன்னா உருட்டப்படி என்னச்சுன்னா ஒரு பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்ணு புறம் தெரியுது உனக்கு. காந்தி தாத்தா மாதிரி சிரிக்குதுங்க அது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹரி இங்க போனேன். இங்க குளிக்க எவ்வளவு சொன்னாங்க? 20 ரூபா சாமி. அங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொள்ளடிக்கிறாங்க. அப்பாது 20 ரூபான்னு சொன்னாங்க. இப்ப நைட் ஆனனால விலை கூட்டிட்டாங்க 10 ரூபா. ஏன் இப்படி பண்றாங்க? ஒரு டென்ஷன்ல டக்குன்னு கடத்துக்கு அடிச்சிருவேன். இல்ல நிமிஷம் இந்த திருப்பி காட்டுவான். இங்க குளிச்சிங்கண்டா 20 ரூபாயா? அதே கொஞ்சம் பக்கத்துல தள்ளி இந்த எல்என் மண்டபம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த எல்என் மண்டபத்துல குளிச்சிங்கன்னா 30 ரூபா. நேரத்துக்கு தகுந்தாப்புல அடிச்சிட்டு இருக்காங்க. பூரா முட்டையா ஒட்ட வச்சிருக்காங்க. எல்லாம் ஒட்ட வைக்கிறாங்க. நீல ஒட்ட வச்சிட்டீங்க. இல்ல சாமி பழங்கால அந்த பழங்கால முறைப்படி பின்பற்றிட்டு வராங்க சாமி. பழங்கால முறைப்படி பின்பற்றிட்டு வராங்களா? சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். ஜனவரி 31 ஊரே பட்டாசு வெடிச்சு நியூ இயர் கொண்டாடிட்டு இருந்த போது நான் மட்டும் நடந்து போயிட்டு இருந்தேன். நடக்கவே முடியாம கால் வலியோட. மணி வந்து இப்போ கரெக்டாக 5 மணி ஆயிடுச்சு. எங்கன்னா எந்த இடத்துல கணக்கம்பட்டியே வந்திருக்கு. கணக்கம்பட்டியில் சரியான குளிர், ஒன்றுமே நடக்கவே முடியல. பூரா டயர்டாகி போயிட்டாங்க. பின்னாடி பார்த்தோம்னா அப்படியே ஒரு 10-20 பேர்கிட்ட நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படியே நின்றுட்டு அப்படியே அவர் கண்ண பாரியா, அவர் ஸ்டைல பாரியா. இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? இருக்கு. வந்துட்டியா நண்பா? நண்பா அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தாப்புல காதல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படியே திரும்ப ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போவான் தூங்கிட்டு. தூங்கி விட்டேனாம். அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். எனக்குன்னே வருவீங்களாடா? ஒரு வழியா சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்ற ஃபைனலா சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்ஸ் டு லாவண்யா. இந்த மாதிரி ஆயக்குடி வந்தாச்சு. ஆயக்குடி வந்தோடனே இங்கேருந்து முருகன் கோயில் ஸ்பாட் ஆயிடுச்சு. இப்போதான் ஓரளவுக்கு நிம்மதியாகவே இருக்குது. இனிமேல் போயிட்டு இடிமன் கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறது தான். ஆயக்குடி வந்தாலே முருகன் கோயிலே தெரியும். ஆயக்குடி வந்தாச்சு, முருகன் கோயிலை பார்த்தாச்சு. இனி போய் சாமியை பார்க்கறது மட்டும்தான். நான் மடியலாம், என் வார்த்தை மடியாது. நான் இன்று கூட இந்த நன்றி கெட்ட பெரியவர்களுக்காக வாழ்ந்து கொண்டு வரவில்லை. இதோ எனக்காக உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனின் ரத்தத்திலும் என்னுடைய உணர்வு ஊறிக்கொண்டிருக்கிறது. இந்த இளைஞர்கள் பெரிதாய் நாளை வளர்ந்து அவர்களுடைய வளர்ச்சியின் உச்சத்தில் ஒரு விடியல் பிறக்கும். அந்த விடியலில் என் விடுதலை பிறக்கும். இது ஹக்காக நடைபெறும். அன்று நான் இருக்கிறேனோ மடிகிறேனோ என் கல்லறையை நோக்கி பல ஆயிரம் கரங்கள் வரும். கனிவான இதயங்கள், நேர்மையானவர்கள், அல்லாவின் நல்லடியார்களாக என்றவர். ஒரு வழியா பாத யாத்திரை ஆரம்பிச்சு கடைசியா வந்து இடிமை கோயில் வந்தாச்சு. வந்து இடிமை கோயில் வந்து குளிச்சுட்டு திரும்ப அதுக்கடுத்து வந்து பழனி ஏற போறோம். போக எந்த இடத்துல கேமரா அலவுடுன்னு தெரியறது இல்லை.
ஸோ அதனால இங்கிருந்து கிளம்பிட்டு போயிட்டு ஒவ்வொரு சைலையும் பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு. வணக்கம் நண்பா. இப்போ வந்து நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இடும்பு மலைக்கு வந்து வந்தாச்சு. இந்த இடும்பு மலைக்குன்னு ஒரு தனி வரலாறே வந்து இருக்குது. என்னன்னா இடும்பர் வந்து வந்து ஒரு தெராஸ் வடிவில் வந்து இப்படி வந்து ஒரு 2 மலைகளை வந்து கொண்டு வந்ததாகவும், அதுல வந்து ஒரு மலையில முருகன் உட்காந்துக்கிட்டு நான் தான் இதுல உட்காருவேன். அதுல ஒரு மலை தான் வந்து பழனி மலை, அதுல வந்து முருகன் இருக்காரு. இன்னொரு மலையில வந்து இடும்பு மலை, அது வந்து இடும்பர் இருக்காரு. அதை கொண்டு வந்தனாலதான் வந்து முருகனுக்கு வந்து காவடி எடுத்துட்டு வந்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இது வந்து இப்ப நம்ம அங்க பார்ப்போம், அங்க இருக்குது இல்லையா, அதை ஜூம் பண்ணிக்கிறாம அப்படியே. அந்த காவடி வடிவில் கொண்டு வர்றதுக்கான காரணம் வந்து இந்த இதுதான். அதனாலேயே வந்து எப்பயும் நம்ம பழனி மலைக்கு போனாலுமே ஃபர்ஸ்ட் வந்து இடும்பு மலைக்கு போயிட்டு தான் பழனி மலைக்கு போகணும். ஏன்னா இடும்பர் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு காவல் தெய்வம் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனா பாத யாத்திரை வரவங்க யாருமே வந்து இடும்பு மலைக்கு இங்க இருந்து ஏறி போக முடியல அப்படின்ற காரணத்தினால எல்லாருமே வந்து பழனி மலைக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சின்ன வரலாறு இடும்பு மலையை பத்தி. முருகர் இருக்க மலை தான் பெரிய மலை, இடும்பர் இருக்க மலை சின்ன மலை அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா 2 மலையுமே வந்து ஒரே மாதிரி இருந்தாதான் நம்ம வந்து காவடி வடிவில், அதாவது தெராஸ் வடிவில் வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதாவது முருகன் கோயிலுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் நம்ம அதிகமாக கொடுத்து நல்லா டெவலப் பண்ணதுனால வந்து முருகன் மலை வந்து இங்கிருந்து பாக்குறப்ப பெருசா தெரியும். ஆக்சுவலா 2 மலையுமே ஒரே சைஸ்ல தான் இருக்கும். மக்களே, எங்க நம்ம பாத யாத்திரை ஆரம்பிச்சு அங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு. மணி இப்ப பாத்தீங்கன்னா 11:30 ஆயிருச்சு. எப்படியோ நியூ இயருக்குள்ள வந்தாச்சு திரும்ப நம்ம ஊருக்கேவும். அதாவது உங்களுக்கு வந்து திருவாங்கல்குடி வரைக்குமே வந்து நாங்க வந்து வீடியோ கொண்டு போயிருக்கோம். ஓரளவுக்கு ஷார்ட்டா தான் கொண்டு போயிருக்கோம். ஏன்னா கேமரா பர்மிஷன் வந்து அவ்வளவா கிடையாது. அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாவே கேமரா அலோடே கிடையாது. போனா வந்து ஃபைன் அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அதை பண்ண முடியல. முடிஞ்சளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் எடுத்துட்டு போயிருக்கோம். அடுத்தடுத்து போக பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இன்னும் பெட்டரா கொண்டு போறோம். நன்றி. அடுத்த வீடியோ உங்களுக்காக வரும். பார்க்கலாம் வாங்க.